ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் ட்ரிபிள்எஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறதுனா ரசம். ரசம் வைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனைக்கு. புளிப்பு அதிகமாக போயிடுமோ, உப்பு அதிகமாக இருக்கும், கரெக்டாக இருக்கணும் எல்லாருக்குமே. ரசம்ங்கிறது ஒரு சுவையாக இருந்தால், மணமாக இருந்தால் தான் எல்லாருக்குமே ஊற்றிக்க பிடிக்கும். அந்த ரசத்தை வந்து ரொம்ப எளிய முறையில், ரொம்ப அலட்டிக்காமே, இல்லை ஒரு அர்ஜென்ட்டு யாரோ வந்துட்டாங்க, கெஸ்ட்டு வந்துட்டாங்க, அர்ஜென்ட்டாக ரசம் வைக்கணும்னா கவலையே படாதீங்க. அதுக்கு மாத்திரம் தான் இந்த ரசம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெய்லி கூட வச்சுக்கலாம். இந்த ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரண விஷயம். வந்துட்டாங்க, சரி என்ன செய்கிறதுனே தெரியல, திரும்ப டக்குன்னு ஒரு ரசத்தை மற்றதெல்லாம் இருக்குது, ரசம் மாத்திரம் இல்லை அப்படின்னம்னா, டக்குன்னு ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க. மிளகு, ஜீரகம் நீங்கள் எந்த அளவுக்கு போடுவீங்களோ அதில் தான் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு 1 ஸ்பூன், இது ஜீரகம் 1 ஸ்பூன், ஒரு 4, 5 பல்லு பூண்டு, அந்த தக்காளி 4 தக்காளி, அப்புறம் வந்து கருவேப்பிலை, மல்லி, பெருங்காயம், மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுறணுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சிடணும். அடிச்சுட்டு உங்களுக்கு வந்து நைஸாக வந்தாலும் கவலைப்படாதீங்க. ரொம்பவும் கொரன்னு அந்த தக்காளியெல்லாம் அடிபடாமல் இருக்கக்கூடாது. நல்லா எல்லாம் அடித்து கரெக்டாகிடுச்சு. நான் இதை மாத்திரம் தான் போடணும். போட்டு நல்லா வந்து அடித்து எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கணும். அதில் மஞ்சத்தூள் போட்டாச்சு, பெருங்காயம் போட்டாச்சு, எல்லாம் அதிலே போட்டு ஒரு அடி அடிச்சாச்சு. மிளகு, ஜீரகம், பூண்டு, இதுக்கு தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் கடைசியில் போட்டிங்கன்னா 1, 2 இருக்கும். இல்லை ஃபுல்லாகவே போட்டு அடிச்சிட்டிங்கன்னா அது நல்லா வயிற்றுக்குள்ளார போயிடும். நல்ல வாசம் கமகமான்னு இருக்கும். அது நைஸாக அரைச்சாலுமே கவலைப்படாதீங்க. அதை நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி எடுத்து அதுக்கு தேவையான அளவு அந்த தக்காளி, எத்தனை தக்காளி போட்டிருக்கேன் அதுக்கு அளவு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிருங்க. தண்ணியை ஊற்றிட்டு எப்போதும் போல் ரசம் தாளிக்கிறதுக்கு நீங்கள் என்ன போட்டு தாளிப்பீங்களோ, அதாவது ஜீரகம், கடுகு, வெந்தயம், அதோட இந்த நல்லா தாளிச்சு விட்டு 2 வரமிளகா போட்டு தாளித்து, ஒரு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. தாளிச்சுட்டு இந்த அரைச்சி வச்ச இது வந்து நல்லா தண்ணி கலந்து அதை ஃபுல்லாக ஊற்றிருங்க. ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ரசம் நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா நாங்கள் வந்து நம்ம இதில் வந்து ஒன்றே ஒன்று புளிப்பு மாத்திரம் சேர்க்கல, இது எப்படி நல்லாயிருக்கும்னு கேட்க போகிறீங்க. அங்கே தான் நான் இதை சொல்ல போகிறேன் ஒரு சின்ன டிப்ஸ். நல்லா கொதிக்கட்டும். ரசம் வந்து எந்த அளவுக்கு ஐயோ கொதிச்சிருச்சே கடுத்து போயிருங்கிற பயம்லாம் வேண்டாம். இது மாத்திரம் தான் போடுறீங்க. நல்லா ரசம் நல்லா அந்த அந்த அதாவது தக்காளியோட வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோடனே ஒரு 2, 3, 4, 5 கொதி கூட விடுங்க. அதனால் ஒரு தப்பே இல்லை. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து ஊற்றுற பாத்திரம் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் வைக்கக்கூடிய ரசத்துக்கு தகுந்த மாதிரி, இப்போ நான் வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் தான் ஒரு அளவுக்கு வைக்கிறேன், ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அப்படின்னு 4 பேர் இருந்துச்சுன்னா ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை, அதாவது நீங்கள் எதில் அந்த ரசத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த இதில் வந்து அரை மூடி எலுமிச்சம்பழம் விதையெல்லாம் நீ எடுத்துட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு வச்சுருங்க. உப்பல் எல்லாமே அதில் போட்டாச்சு. அதில் அரைக்கையிலே உப்பு எல்லாம் போட்டாச்சு. அதை வந்து இதுமாரி தாளித்து கொட்டி அந்த ரசத்தை நல்லா கொதிக்க வச்சு எடுத்து இந்த எலுமிச்சம்பழத்தில் ஊற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படியே கம 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 கமன்னு வாசத்தோட இம்மீடியேட்டாக ஒரு ரசம். ஏன்னா நீங்கள் புளியை கரைச்சிக்கிட்டு தக்காளியை கரைச்சி அவசர அவசரமாக இதை தாளித்து மிளகு, ஜீரகம் இடித்து அதெல்லாம் தேவையே இல்லை. எல்லாத்தையும் போட்டு ஒரே ஒரு அடி அடித்து எல்லாத்தையும் தாளித்து கொட்டி இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து அந்த பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதை மூடி எலுமிச்சம்பழம் பொழிஞ்சு அந்த சூடான ரசத்தை எடுத்து அதுக்குள்ளார ஊற்றி வச்சுட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா, எடுத்து அவங்களுக்கு ஊற்றுனீங்கன்னா வர்றவங்க நிச்சயமாக உங்களையும் பாராட்டுவாங்க. நீங்கள் வந்து சாப்பிடையில உங்களுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஐயோ பரவாயில்லையே, நம்ம இவ்வளோ சிரமம் இல்லாமல் ஈஸியாக ஒரு ரசம் வச்சுட்டோமேன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறீங்க. ரசம் எப்படி இருந்துச்சு? எளிய முறையில் ரசம் இவ்வளோ ஈஸியாக செய்யணுங்க. நீங்கள் அடிக்கடி கூட செய்யலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடிக்கடி கூட செய்யலாம். ஏன்னா எந்த பொருளுமே அதில் வேஸ்ட்டுன்னு வெளியிலே போகாது. கருவேப்பிலை, மல்லிக்குள்ள நம்ம வயிற்றுக்குள்ளார போயிடும். மிளகு, ஜீரகம் எல்லாமே நல்லா நைஸாக அரைப்பட்டுறதுனால நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு ரசமும் இருக்கும். ஈஸியாகவும் செய்யலாம். வர்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருக்குமே நீங்கள் இதை சொல்லலாம். மறக்காமல் அதுக்கு நீங்கள் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். வணக்கம்.